வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கமே ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலா இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. அந்த சசிகலாவோட சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆலையோ, ஆனால் அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இது மட்டும் தொண்டர்களும் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களை சந்திக்கிற ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா சசிகலா பண்ண போகிறதா தகவல் இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏக்களை பேச்சுவார்த்தை நடத்தி எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்களாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ் சசிகலா நீக்கிறது பார்த்தீங்கன்னா பொதுக்குழு, அந்த பொதுக்குழு வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்கள இணைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை. இப்போ பொதுக்குழு கூடுமான்னு கேட்டிங்கன்னா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. எடப்பாடி ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வழக்கு நிலுவையில் இருக்கும்னா அது தூசி தட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தூசி தட்டி எடுத்தால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவார். ஏன்னா அவர் மேலே இருக்க வழக்கு எடுக்க மாட்டாங்க. சம்மந்தி மேலே இருக்க வழக்கு தூசி தட்டி எடுத்தாலே எடப்பாடி பழனிசாமி நொந்து போயிடுவான்ற ஒரு பேச்சு அடிப்படுது. அவர் மகனும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மித்துன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆலோசகர் தேடிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்காரு. விஜய்கிட்ட கூட பேசிட்டு இருக்கதா தகவல் வெளியாயிருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் துடைப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய லெவலில் இப்போ எடப்பாடி பழனிசாமி சீனியர்கள் நம்புறதே இல்லை. சீனியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சுட்டு ஆலோசனை பண்ணல. இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் எஸ்பி வேலுமணி போயிருக்காரு. அண்ணன் ஆலோசனை இருக்காரு. அப்புறமேட்டு வரணும்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்ப்பா ஆலோசனை பண்ண வேண்டியது எங்க கூட தான்ப்பா, வேற யார் கூடப்பா பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கும்போது அவர் மித்துன் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் மூலமா பிரசாந்த் கிஷோர்ட்ட பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஏன்பா பொடி பையன்ட்டு என்னப்பா கட்சி ஆலோசனை கொடுக்குறீங்கன்ற மாதிரி எல்லாருமே முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சீனியர்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்துட்டார். சீனியர்கள் நிறைய பேரை ஓரம் கட்ட ஆரம்பிச்சார். எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு பேச்சு தான் இப்போ அடிபட்டு இருக்கு. சீனியர்களை ஓரம் கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்லாமல் பார்த்தீங்கன்னா தப்பான சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா வச்சிருந்தார் மிகப்பெரிய வெற்றி பெற்ற முடியும். பாஜக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிற ரெடியாக இருக்காங்க. ஒரு 10 சீட்டோ கொடுக்கறதுக்கும் வாங்கிட. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலன்னா மேலிடத்தோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை இந்த ஊரில் இல்லை, லண்டனில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சமயத்தை ஹெச் ராஜா வச்சு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஹெச் ராஜா பார்த்தீங்கன்னா உட்பட நிறைய தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைனுன்ற இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்போ அண்ணாமலை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதுக்குனால தயக்கம் காமிக்கிறாங்கன்னா அதிமுக ஃபைல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களை ஹனி ட்ராப் பண்ணுறதான் ஒரு தகவல் வெளியிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமைதியாக இருக்கதா தகவல் வெளியிருக்கு. ஸோ கேடி ராவணன் இப்படி தான் காலி பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் இந்த எம்பி எலெக்ஷனில் கூட நைனா நாகேந்திரன் காலி பண்ணதே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான்ற மாதிரி பாரு. இதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சிடி ரவி இங்கே பொறுப்பாளர் இருந்த தமிழ்நாட்டுக்கு அவரையும் இங்கே காலி பண்ணது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் சொல்கிறாங்க. இதில் ரெண்டுலும் என்ன முரண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒற்றுமை தான் இருக்குது. முரண்பாடு அது வேற ஸ்டேட், இதே வேறு ஸ்டேட்லாம் கிடையாது. அண்ணாமலை எப்படி காலி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு 4 கோடி மேட்டரில் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் மாற்றினார்ல, அதே மாதிரி அங்கே கொலுசு தோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிடி ரவி மாற்றாரு. சிடி ரவி எதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாருன்னா, சிடி ரவி ஒரு வேளை ஜெயிச்சிட்டாருன்னா அங்கே பாஜக ஜெயிச்சுன்னா அவர் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸை பயங்கர மிஸ் பண்ணிட்டார். ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தா பரவாயில்ல, ஆட்சிக்கு வரல, அதனால பார்த்தீங்கன்னா அவர் வருத்தப்பட தேவையே இல்லை. அதன் விளைவு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உன்னால ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்க முடியல, நீ என்ன தமிழ்நாடு பொறுப்பாளன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாங்க. அவருக்கு போல ஒரு அரவிந்த் மேனன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அரவிந்த் மேனனும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஒத்து போக மாட்டாரு. ஆனால் போட வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் தோத்துட்டாரு. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சு காம்பேன் பண்ணாரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 40 இடங்களை 25 இடங்களில் ஜெயிச்சிருவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. எதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலான் இருக்கும். டெல்லிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இனியும் பார்த்தீங்கன்னா அவரை ஃப்ரீயாக விட்டு வைக்க கூடாது, ஒரு நெருக்கடியான ஒரு நபரை போடணும், ஆலோசனையாளராக அதை கண்காணிக்கிறது பார்த்தீங்கன்னா அரவிந்த் மேனன் வந்திருந்தாரு. அரவிந்த் மேனன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அமைச்சர் கலந்துக்கிறாரு. அது சிவராஜ் சௌடான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு அப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர்றதுக்கான ஒரு நபராகவே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. திடீர்னு அண்ணாமலை அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா நடுவிலே பாதியை கிளம்பிட்டார். இதுவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சர்ச்சையை பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி அரவிந்த் மேனனை பார்த்தீங்கன்னா பொறுப்பாளரை போட்டதும் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்து சொல்லாமல் சாயங்காலம் சொன்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலே இருந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருச்சுட்டாங்க. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே துடிச்சிட்டு இருந்த சூழ்நிலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பாயிண்ட் பிடிச்சார், செக் வச்சுட்டாரு. டிமாண்ட் என்ன வச்சிருக்காருன்னா அண்ணாமலையை மாற்றணும், அப்பதான்
சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்போன்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போட்டியிடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக்கும் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு செக்காவே பார்க்குது. அண்ணாமலைக்கு முழுக்கம் சொக்கா பார்க்குறாங்க. ஸோ எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு வந்திருக்கதா தகவல் இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஓபிஎஸ்ஐ இணைச்சா பார்த்தீங்கன்னா அதிமுக தென் மாவட்டங்களில் ஜெயிக்கிறது உறுதின்றாங்க. சசிகலா இணைச்சா இன்னும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், வைத்தியலிங்கம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், அப்படி உருவாக்கணும்னா கண்டிப்பாக வந்து உருவாக்க ஒன்றிணைக்க தடுக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைப்போம். டிசம்பர் 2025 பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைறது உறுதின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியா வாரண்டியா சொல்லியிருக்காரு. 2026 பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அமைக்கும், அது யாருனாலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவேசம் பேசியிருக்கதா தகவல் வெளியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் சிக்கலை தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் டெல்லி, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா சுற்றுப்பயணமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ டிடி தினகரன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சி அழிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கி வச்சிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் உலகை பெற்றதா சொல்றாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தற்கொலை சொன்னப்ப கூட எந்த யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் முன்னாள் அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம், ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடத்தலன்றது பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்மளை சப்போர்ட் இல்லையான்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக சுற்றுப்பயணம் போனாங்க. நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்வமே இல்லாமல் வந்து இருந்ததா தகவல் வெளியா இருக்கு. இந்த ஆர்வம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பச்சை கொஞ்சம் அப்செட்ல இருக்கதா தகவல் வெளியா இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கூட ராஜேந்திர பாலாஜி உட்பட நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட வரல, அதிருப்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உறுதியாயிருச்சு. எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போறாரு. அப்போ எஸ்பி வேலுமணி வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வர்றதில்ல, எடப்பாடி பழனிசாமி வர்றதுன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி வர்றதில்ல. ஸோ இவங்களுக்குள்ள இருக்க சண்டை மிகப்பெரிய லெவலில் இப்போ தொண்டர்களுக்கு, அடிமட்ட தொண்டர்கள் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொண்டர்களுக்கு தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் வந்து சிக்கல் கொடுக்கும் வகையில் அதிமுக இருக்க முக்கிய நிர்வாகிகள் செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவங்க அமைப்பு செயலாளர் இருக்காங்க. பெரிய போஸ்டிங்ல வந்து தலைமையில் இருந்தாலுமே இப்போ விஜய் கட்சிக்கு போக தொடங்கிட்டாங்க. இப்போ படிப்படியாக அவர் போனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க. மஃபா பாண்டியராஜன் மேலாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மாஜிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் சீனியர்கள் நிறைய பேர் போறதா சொல்றாங்க. திமுக வராங்க, காங்கிரஸ்ல இருந்து பெரிய புள்ளிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா தகவல் வெளியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு மாநாடு நடத்தும் 35 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் வெளியா இருக்கு. இதனாலவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கதா தகவல் வெளியா இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, பிஜேபியில இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபருக்கு வரதா தகவல் வெளியா இருக்கு. ஆனால் பிஜேபி சேர்ந்தவங்களை சேர்த்துக்கணும்னு சொல்ற மாதிரி விஜய் வந்து ஒரு கட்டளை போட்டுக்கதா சொல்றாங்க. ஏன்னா பிஜேபியை சேர்த்துக்கிட்டா அது பிரச்சனையில் முடியுன்ற மாதிரி விஜய் வந்து யோசிச்சதா தகவல் வெளியா இருக்கு. ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாற்று கட்சியில் இருக்க சீனியர்களை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுறதுனால இந்த மாநாடு ஒத்தி போறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. மாநாடு ஒத்தி போச்சுன்னா ஆட்கள் நிறைய சேருவாங்க இன்னும் அப்படின்ற எண்ணத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அந்த முடிவு எடுத்ததற்கான தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட 88 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடத்த போறதாகவும் தகவல் வெளியே இருக்கு. ஸோ ஓபிஎஸ் மகன்கள் இணைய போறதான்றது பார்த்தீங்கன்னா ஓபி ரவீந்திரன் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜெயபிரதீப் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு வழக்கு நோக்கி இருக்காங்க. பொதுக்குழு வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலாளர் வழக்கு குறிப்பிட்டு சொன்னோம்னா அந்த மூல வழக்குனால இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அட்டாக். இப்போ எடப்பாடி பழனிசாமி நடக்க ஆரம்பிச்சாரு, ஓபிஎஸோட சமாதானம் பெறலாமன்ற ஒரு எண்ணத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டார்ன்ற ஒரு செய்தியும் இப்போ வெளியேற்றுக்கு. ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிற தகவல் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார்